எங்க போனா நம்ம மருமவக்காரியா யாரையே காணுமே. காலையில ஒரு மாமியாவுக்கு காப்பி போட்டு கொடுப்போன்னு தோணுதா? நானும் என்ன பிசினஸ் பண்ணேன்னு தெரியாம குழம்பி போய் கிடைக்கேன். இந்த கிழவிக்கு காப்பி வேற கேக்குதா? காப்பி ஏலே சின்னத்தர, ஏலே சின்னத்தர, ஏலே சின்னத்தர, பொண்டாட்டிக்காரி கூப்பிட்டா மட்டும் குடு 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 குடுன்னு ஓடியாரா. அம்மாக்காரி கூப்பிட்டா கொஞ்சம் சீக்கிரம் வாயமல. என்னம்மா நீ மனசனை நிம்மதியா படுத்து தூங்க விடுதியா? ஏண்டா உன் பொண்டாட்டி ஒரு நாளாவது உனக்கு காப்பி போட்டு தருவாளா தரமாட்டாளாடா? நானும் ஊருக்கு வந்து 10 நாள் ஆச்சு. 10 நாள் நான் தான் காப்பி போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு என்னமா காப்பி தானே வேணும்? காப்பி தாண்டா வேணும். ஆனா அவளை காணுமே. அவ காப்பி போட்டு தான் நீ குடிக்கணும்னு நினைச்சனா இன்னைக்கு காஃபியே குடிக்க முடியாது. நீ வந்த விட்டாச்சு நீ காப்பி போட்டு தர. இத்தனை நாள் நான் தான் காப்பி போட்டு குடிச்சிட்டு இருந்தேமோ காலையில. அட பாவி, உன் பொண்டாட்டி வீட்டுல ஒரு வேளை பக்கம் விட்டாளடா. சரிம்மா அதெல்லாம் விடு. இப்ப என்ன உனக்கு என்ன காப்பி தானே வேணும்? இரு நானே போட்டு தரேன். இல்ல இது இப்படி விட்டா சரிப்பட்டு வராதுலே. இன்னைக்கு அவளை நானா இல்ல அவளான்னு பார்த்து இன்னைக்கு காப்பி போட வச்சிருந்தேங்களே. நானாவது வேலை பாக்குறதாவது அம்மையும் பிள்ளையும் கூட்டிட்டு வந்து என்ன பத்தி கொசர் பேசினா மட்டும் நான் என்ன மாறிடுவா போறேன். இல்ல உன் பொண்டாட்டி கிட்ட வரட்டும். எங்க பெருக்கா இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. நான் ஒண்ணு சொல்லுதேன் கேட்டுக்க. அவ எங்கேயோ போயிட்டான்னா வீடு நிம்மதியா இருக்குன்னு நினைச்சுக்க. இங்க இருந்தானே நசனசன் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. அது இல்லாம அவ போட்டுதான் காப்பி குடிச்சோன்னு வச்சுக்கேன். அது காப்பி மாதிரி இருக்காது, கழனி தண்ணி மாதிரிதான் இருக்கும். ஐயா, கழனி தண்ணி மாதிரியே ஒண்டாடி காப்பி போடுவா? அத்தை கழனி தண்ணியாவது நல்லா இருக்கும். அதை விட கேவலமா தான் காப்பி போடுவேன். போட்டு தரட்டுமா? என்ன மருமவளே, வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கேன். கூரை மேல போய் குரங்காட்டம் குத்த வச்சுக்கிட்டு இருக்க. ஆஹா இவ இங்க இருக்கு தெரியாமல நான் வளவலன்னு பேசிட்டேன். நாம இவ்வளவு நேரம் பேசினது நம்ம மருமவ பிள்ளை கேட்டிருப்பாளோ? கேட்டுக்கிட்டு தொலைஞ்சிட்டு சோத்துல இதுல விச வச்சிடப்படாதே. இவ சரியான கூறுகட்ட கிரிக்கியாச்சே. இதே நீங்க என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன மருமவளே சொல்ற? நான் நினைக்கிறது நீ கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா கீழே வந்து என்னன்னு சொல்றேன். ஏண்டி செல்ல குட்டி நான் வேணா உன்னை இறக்கி விட வாட்டி. ஆறுடா என் புருஷனுக்கு என் மேல பாசத்தை இவ்வளவு நேரம் நான் இல்லைன்னு தெரிஞ்சோடனே வீட்டுல ஆள் இல்ல கொஞ்ச நேரம் வீடு நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பார்த்தோன்னே செல்ல குட்டி வெள்ள கட்டியா? ஆஹா இவ குரங்காட்டம் கூரையில குத்து வச்சுப்பான்னு யாரு கண்டா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டேன். இப்ப வசமா மாட்டிட்டேன். அத்தை நீங்க என்ன நினைச்சீங்கன்னு சொல்லட்டுமா? நான் உன்னை காணுமேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன் மருமவளே. நீ எப்போ வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கூரை மேல குரங்கு மாதிரி குத்த வச்சுக்கிட்டு இருக்கவ இவ்வளவு நேரம் நம்ம என்ன பேசுறேன்னு கேட்டிருப்பாளே. சோத்துல விஷத்துக்கு செத்த வச்சிருவேனோன்னு பயந்து போய் தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. அடியா தாடி, நம்ம நினைச்சது அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாளா இவ? வைக்க மாட்டேன், சோத்துல விஷ வைக்க மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மருமவளே. ஏன்னா எனக்கு காப்பி மட்டும் இல்ல சோறு கூட பொங்க தெரியாது. சோறு பொங்க தெரிஞ்சா தானே சோத்துல விஷ வைக்க முடியும். அடக்கருமா, வெறும் சோறு கூட ஆக்க தெரியாதா? ஒண்ணுமே பண்ண தெரியாது. நல்லா உட்காந்து 3 வேளை திங்க தெரியும். தோட்டமா போய் திருட தெரியும். திருட தெரியும். சரி, இந்த திருட்டு வேலையாச்சும் படிச்சு வச்சிருக்காளே. எப்படியோ என் மவனை வச்சு கஞ்சி ஊத்திடுவா. வீட்டுல இவ்வளவு இடம் இருக்கும்போது கூரை மேல ஏண்டி குத்த வச்சுக்கிட்டு இருந்த? அதான் மருமவளே, வீட்லயே இருந்திருக்கலாமே, ஏன் மேல போய் உட்கார்ந்த? அதை ஏன் கேக்குறீங்க? என்ன பிசினஸ் பண்றதுனே தெரியல. அதான் ஏதாவது திங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் விழுந்தடிச்சு வாங்குவாளுங்க. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அடியே அதான் நீ நிறைய காய்கறி எல்லாம் களவாண்டு வச்சிருக்கிய தோட்டத்துல இருந்து. அதை வச்சு ஏதாவது குழம்பு வச்சு வியாபாரத்தை பாருடி. யோ சாம்பார் எல்லாம் வச்சு கொடுத்தா அவ வாய் புளிச்சு போய் கிடக்குறாளுங்க. டெய்லி சாம்பார் தான் வீட்டுல. கடையில தான் வாங்கி சாப்பிடறதுக்கு ஏதாவது ஆசைப்படுவாளுங்க. அங்கேயும் சாம்பார் வச்சோன்னா எவ வாங்குவா? இதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நம்ம யூஸ் பண்ணி நாம நினைச்சதை சாப்பிட்டுக்கலாம். அத்தை உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஆமா அவளுக்கு ஒரே குழப்பமா இருக்கான். ஏதாவது ஐடியா கொடுமா? என்ன சொல்றது? இப்ப உள்ள காலத்து பிள்ளைகளுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. சரியா சொன்னமா, நிறைய பேர் சிக்கன் தான் ஆசைப்படுறாங்க. அதுவும் சிக்கன் பிரியாணினா சொல்லவே வேண்டாம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விழுந்து வாங்கி சாப்பிடுறாங்க. அதனால மருமவளே, பேசாம நீ இன்னைக்கு சிக்கன் பிரியாணியே பண்ணி வித்துறேன். என்னங்க வயசானதுலே ரொம்ப லூசு பீஸ் உங்க அம்மா நினைச்சேன். ஆனா பரவாயில்லங்க, மண்டையில கொஞ்சம் மூளை இருந்திருக்கு. சூப்பர் ஐடியாவா தான் கொடுத்திருக்காங்க. சூப்பர் நல்ல ஐடியா. என் பிசினஸ் நல்லா இருக்குன்னு இப்படி ஐடியா கொடுக்குறீங்களே, ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம உனக்கு தான் பிரியாணி செய்ய தெரியாதே, நானே சமைச்சிரேன் மருமகளே. வா, இது கூட நல்ல ஐடியா தான் இருக்கு. உங்களை தான் சமைக்க வைக்கலாம் நினைச்சேன். பரவாயில்ல, நீங்க தப்பிச்சிட்டீங்க. மருமகளே, பிரியாணி ஒரு 2 ஆண்டுக்கு மேல பண்ண வேண்டியது இருக்குல்ல. அதனால ஆளுமா எல்லாரும் உட்காந்து ஒரு வேலை செஞ்சா தான் மருமகளே செய்ய முடியும். அதுக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கியது கூட இப்பவே அறிய ஆரம்பிச்சிருவேன். அப்பதான் சீக்கிரம் அறிஞ்செடுத்து காய் வச்சு நம்ம வந்து வதக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிக்கன் உள்ள போட்டு அவிச்சு அப்புறம் சோத்த உள்ள போட்டு எல்லா வேலையும் நிறைய இருக்கு பத்தியா. பிரியாணி பெரிய ப்ராசஸ் பத்தியா. எல்லாத்தையும் வாங்கிய மருமகளே வாங்கிவா. சரிங்க தங்கமணி தோட்டத்துல போய் தக்காளி கலவான்ட்டு வரேன். வீரமணி தோட்டத்துல போய் வெங்காயத்தை கலவான்ட்டு வரேன். இவ்வளவுதானே. ஏண்டா உன் பொண்டாட்டி ஒரு தக்காளி வெங்காயம் கூட கடையில காசு கொடுத்து வாங்க மாட்டாளா? அதையும் களவான்ட்டு தான் வருவாளா? அதை ஏன் கேக்குற? அடுப்பு பத்த வைக்கிற தீப்பெட்டியா இருந்தா கூட அவ காசு கொடுத்து வாங்க மாட்டாமா. ஆமா என் பொண்டாட்டி மேல அவ்வளவு பிரியமாமா. இன்னைக்கு பிசினஸ்க்கு ஐடியா எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஆடா போடா கூறுகட்ட வேலை. பிரியமாவது கொரியமாவது. நேத்து நீ சொன்னலடா, எங்க அம்மா வந்திருக்காங்க, ஆட்டுக்கறியாவது கோழிக்கறியாவது வச்சு சமைச்சு கொடுப்போன்னு சொன்னல. அதுக்கு அவ என்ன சொன்னா? உங்க அம்மா வாய்க்கு பழைய ஜோரே போதுன்னு சொன்னால. அதான் இன்னைக்கு பிளான் பண்ணி பிரியாணியை பிசினஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு நாமளும் ஆளுக்கு ஒரு பிளேட் எடுத்து வச்சு சாப்பிட்டுருவோம். எப்படி என் சாமர்த்தியம்? பரவாயில்லம்மா, ஐடியா நல்லா சூப்பரா தான் போட்டிருக்கீங்க. ஆனா இவளை முழுசா நம்ப முடியாது. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. வாடா பிரியாணிக்கு தேவையான வேலையை பார்ப்போம். என்னங்க இந்தாங்க வெங்காயம் வெட்டுங்க. ஆட போடி, வெங்காயம் எல்லாம் வெட்டினா அதுவும் இவ்வளவு வெங்காயம் வெட்டினானோ என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துரும்.
அப்போ உங்க அம்மா வெட்ட சொல்லுங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. யாராவது வெங்காயம் வெட்டினா சரி. அம்மா அம்மா எந்தன்னம்மா இந்த வெங்காயத்தை வெட்டித்தம்மா. இல்ல நான் உன்னை பத்தி அம்மாலே இவள் வெங்காயம் வெட்டினே கண்ணுதான் தண்ணியா ஆயிரது. எம்மா என்னம்மா நீ பிள்ளைகாண்டி இந்த வெங்காயத்தை மட்டும் வெட்டி தர மாட்டியா? லே பொண்டாட்டி பேச்ச கட்டிட்டு அம்மா தண்ணி விட்டுட்டு வந்தேன் நீ, உனக்கா நான் என்ன வெங்காயம் வெட்டணும்? சரிம்மா பழைய கதெல்லாம் எதுக்கு பேசுத? நீ எனக்கா வெங்காயம் வெட்டான்டான், பிரியாணிக்காக வெங்காயம் வெட்டுமா? சரில சின்னத்துற, நீ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கதான் செய்யுது. பாதியை நான் விட்டதுல மீதி நீ தான் வெட்டணும் சரியா? இப்ப 2 பேர் வெங்காயம் வெட்ட போறீங்களா இல்ல உங்க 2 பேத்தையும் சேர்த்து நான் ஒரே வெட்டட்டுமா? ஏன்டி பொசுக்கு பொசுக்குன்னு கோயில் பெட்டி வீரலட்சுமி மாதிரி இப்படி கோவப்படுதே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க 2 பேரும் சேர்ந்து வெட்டிக்கிட்டோம். போ தக்காளியை கொண்டு வா போ. துமுக்கு தக்காளி சின்ன பாட்டி தோட்டத்துல செவத்த தக்காளி. நாமளே பொண்டாட்டினாலே இப்படி நடந்துதே. எம்மா அவ மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை நீ எத்தனை கொடுமை பண்ணுதா? நீ என் பொண்டாட்டிக்கு ஒரு கொடுமையை பண்ணேமா? ஏடா மருமவளா இருந்தா கொடுமை பண்ணலாம், இவளே எனக்கு மாமியார் மாதிரி அதிகம் பண்ணிட்டு இருக்காளே, இவளை எங்க நான் கொடுமை பண்றது? துமுக்கு தக்காளி சின்ன பாட்டி தோட்டத்துல செவத்த தக்காளி. சின்ன பொண்ணு எங்க அம்மா என்னைக்காவது உன்னைய மாமியார் கொடுமைன்னு பண்ணிருக்காவளா? ஓஹோ, உங்க அம்மைக்கு உனக்கு இங்க ஆசை வர இருக்காக்கும். என்கிட்ட இந்த மாமியார் கொடுமை வேலை நடக்காது சரியா? மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை புருஷன் கொடுமை இங்க பண்ணவே முடியாது, கேட்டீங்களா? என்ன மருமவளை இப்படி சொல்லுத? ஒருவேளை நான் உன்னைய கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன்னா நீ என்ன செய்வ? ஓஹோ, உங்களுக்கு இந்த ஆசை எல்லாம் வேற இருக்கா? ஒருவேளை நீங்க கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எனக்கு சோறு பொங்க மட்டும்தான் தெரியாது, ஆனா பொங்கி வச்ச சோத்துல விஷத்தை கலக்க தெரியும். கொடுமை பண்ணுவாங்களாமா கொடுமை. இந்த தக்காளியை மட்டும் 2 பேரும் நான் வர்றதுக்குள்ள அரிஞ்சு வைக்கல, உங்க குடல் எடுத்து மாலை ஆக்கி போட்டுருவேன். கோபப்படாதடி சீக்கிரம் நறுக்கி வச்சிருந்தேன். போ அடுத்து என்ன கலாங்கணுமோ பாத்துக்கலான்ட்டு வா. எம்மா பொண்ணாம இது சரியான ராட்சசியா இருப்பாளோ? போய் உனக்கு காதலிச்சு கெட்டதுக்கு வேற எவளும் கிடைக்கலையால, இவதான் கிடைச்சாலாக்கும். அது ஏன் கேட்க? அப்போ நல்ல தேனா பாலா பேசுனா, இப்பதான் ரவுடி பொம்பளைனே தெரியுது. மாட்டியாச்சு, இனிமே என்ன பண்றது? சரிடா, அந்த ரவுடி வரும் நட்டி காய வெட்டி வச்சிருவோம், இல்ல நம்மள வெட்டுன்னு வெட்டினாலும் வெட்டிடுவா. எம்மா எம்பிட்டு வெங்காயத்தை வெட்டுறது கண்ணெல்லாம் காந்துதே. தலை சின்னதோட எனக்கு கண்ணு காந்துதுல, கொஞ்ச நேரம் நீ வெட்டல. சரிம்மா குடுமா, அதுக்கு உட்காந்து அழாத. என்னங்க இது? என்ன கொடுமை பொறுத்த போறேன்னு அம்மையும் பிள்ளையும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு கடைசி உங்க அம்மா கொடுமைப்பட்டு அழுது கிடக்கு. மருமவளே நீ படுத்தின கொடுமையிலையோ என் மவன் படுத்தின கொடுமையிலையோ நான் அழல. இந்த வெங்காயத்தை வெட்டினல, இந்த வெங்காயத்தை என்ன கொடுமைப்படுத்தி அள வச்சிருச்சு மருமவளே. அழுங்க என்னை குடும்பப்படுத்தன்னு சொன்னீங்களா, நல்லா அழுங்க. ஏண்டி நீ பண்றதெல்லாம் பார்த்தா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பண்ற மாதிரி தெரியலையேட்டி. ஆமா மருமவளே, பிரியாணிக்கு முக்கியமானது கறி தானே. போய் சிக்கன் எடுத்துட்டு வா மருமவளே, அதையும் நான் வெட்டி தந்துடுறேன். இதோ அண்ணாச்சி கடையில இருந்து தேவையான மசாலா பொருள் எல்லாம் கலவாண்டு வந்துட்டேன். போய் சிக்கனே அதே மாதிரி கடைக்காரன் கடையில இருந்து கலவாங்க முடியுதான் ட்ரை பண்ணிட்டு வரேன். பாத்தியம்மா எல்லாத்தையும் கலவண்டுருவா. ஆச்சி பழக்கல சோத்த பழக்காதலே, ஒழுங்கா வெங்காயத்தை வந்து வெட்டல கண்ணெல்லாம் காந்துது வர. சரிம்மா வாரேன். ஐடியா கொடுத்ததான் கொடுத்த. ஒரு தயிர் சாதம் புளி சாதம் மாதிரி ஐடியா கொடுத்துருக்க கூடாதா? இவ்வளவு வெங்காயம் வெட்ட தேவையில்லை. என்ன செய்யறது, நான் கூறுதில்ல கறி திங்கணும்னு போல ஆசையா இருக்கு, அதான் சிக்கன் பிரியாணின்னு ஐடியா கொடுத்தேன். இப்படி என்ன அளவு விடுவான்னு எனக்கு கனவாகண்டேன். கொரத்தி வாடியன் குப்பி இஞ்ஞா எஞ்ஞா எஞ்ஞா இந்த கூட்டத்துல நீ பிறந்த தப்பி. சே, எங்கேயுமே சிக்கனை கலவாங்க முடியலையே. இந்நேரம் பார்த்து கோழிக்கும் சீக்கிக்கு வர மாட்டேக்கி. எங்கேயாவது சித்த கோழியை தூக்கிட்டு வரலான்னா கோழியை கூட காணும். குப்பையில மேஞ்ச கோழியை பிடிச்சிட்டு வரலான்னா இன்னைக்குன்னு பார்த்து குப்பையில கூட ஒரு கோழியும் காணும். கொரத்தி வாடியன் குப்பி எஞ்ஞா எஞ்ஞா இந்த கூட்டத்துல நீ பிறந்த தப்பி. அட குறவா நீங்க என்ன குறவா எஞ்ஞா எஞ்ஞா அட என்னத்தை தான் வித்துக்கிட்டு இருக்க குறவா. காக்காவை விக்கிறேன் அக்கா எஞ்ஞா எஞ்ஞா உங்களுக்கு காக்கா கறி வேணுமா காக்கா? காக்கா எனக்கு வேணும் தம்பி எஞ்ஞா ஐயா அத நானே தான் குழம்பு வச்சுக்கிட்டேன் தம்பி. ஒரு காக்கா 20 ரூபா அக்கா எஞ்ஞா எஞ்ஞா. என்னது ஒரு காக்கா 20 ரூபாயா? வானத்துல அது பாட்டுல பறந்துட்டு தெரியுது, அது அங்கங்க ஆயிரக்கணக்கில் காக்கா அலையுது. இதுக்கு இருக்கிற 20 ரூபா கேட்கற? அதான் அங்கங்க அலையுது இல்ல, 2 பிடிச்சு கொண்டு போறது எதுக்கு என்கிட்ட வந்து வாங்குற? ஆஹா, இவனை ஏமாத்த முடியாது போல. ஆமா, இந்த காக்காவெல்லாம் நீ எப்படி பிடிச்ச? இதோ பக்கத்துல இருக்க துப்பாக்கி வச்சு சுட்டு தான் பிடிச்சேன். அந்த துப்பாக்கி ஒரு 10 நிமிஷம் கூட நானும் 10 காக்கா சுட்டுக்கிட்டேன். அப்படி நின்று முதல்ல நான் ஒன்னைய சுடுதேன். பொறுமை. ஏன்டா இந்த வயசுல இவ்வளவு கோவப்படுற? ஆலையும் மண்டையும் பாரு, கொசுக்கு சொட்டு போட்டு விட்ட மாதிரி இருந்துகிட்டு துப்பாக்கி பிடிக்க வந்துட்டா. வேணா 20 ரூபா கொடுத்து காக்கா வாங்கிட்டு போ, இல்ல காக்கா சுட்டுற மாதிரி உன்னைய சுட்டுருவேன் பாத்துக்க. வேணாம் தம்பி, இந்த வயசுல நான் வாழக்கூடிய வயசுல நான் போட்டுன்னு போக விரும்பல. காசு கொடுத்தே காக்கா வாங்கிக்கிறேன். காக்காலாம் என்ன இவ்வளவு ஒல்லியா இருக்கு? சே, வர மனுஷங்க காக்காக்கு சோறு வைக்கிறதே இல்ல. ஆமா காக்காவை காசு கொடுத்து வாங்க கறி வலிக்கல. ஒன்ன மாதிரி பெற்றவங்க எல்லாம் எங்க காக்காக்கு சோறு வைக்க போறாங்க? பொசுக்குன்னு உண்மையே பேசி கொடுத்தானே.
கா 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 இன்னைக்கு கா கா பிரியாணி கா 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 இன்னைக்கு கா கா பிரியாணி கா 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 எக்கா 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 நீ இப்ப பாடாம போறியோ நீ ஒரே சுடா சுட்டு தூக்கிறட்டாக்கா. எம்மாடி சுட ஆரம்பிச்சிட்டேனே எஸ்கேப் ஆயிடுறேன். ஆளை பார்த்தா ஆள் மாதிரியே இல்ல, சரியான ஓனா மாதிரி இருக்கா. இந்த ஓனை நான் சுட்டு போட்டே நிறைய காக்கா பிடிக்கலாமே. ஐயோ 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 எஸ்கேப் ஆயிடுடா சாமி. என்ன மருமகளே கையில கறியோட வருவேன்னு பார்த்தா காக்காயோட வர. அது வேற ஒண்ணும் இல்ல, இப்ப காக்காவா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கட் பண்ணி இதை கறியாக்கிடுவோம். என்னடி சொல்ற ஒண்ணும் புரியலையே. கோழியை வெட்டினா கோழிக்கறி, ஆட்டை வெட்டினா ஆட்டுக்கறி, அப்போ காக்காயை வெட்டினா காக்கா கறி தானே. என்ன மருமகளே சொல்ற? காக்கா கறியா? ஆமத்தே ஆமா. கோழி ஆடு எல்லாம் விலை அதிகமா சொல்றாங்க, களை வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த காக்கா தான் காசு கம்மியா இருந்துச்சு, அதான் இதையே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ இப்போ நீ எதை போட்டு பிரியாணி பண்ண போற? இப்ப நான் காக்கா பிரியாணி தான் பண்ண போறேன். ஏய் என்னடா கடைசி இப்படி ஆயி போச்சு? இதான கறி வேணும்னு ஆசைப்பட்ட இதோ காக்கா கறி இருக்கு தின்னு. ஐயா மருமகளே காக்காவுக்கு பல கோழியாவது போடலாம்ல மருமகளே? ஏத்தே காக்கா கறிலாம் நல்லா தான் இருக்கும், வேணா பிரியாணி செஞ்சு விட்டு தின்னு பாருங்க. மனசு நிப்பான காக்கா கறிய அதெல்லாம் திங்கலாம் ஒண்ணும் பண்ணாது. சரி இந்த காக்காவை கட் பண்ணி தரீங்களா? ஒரு மூட்டை வெங்காயத்தை கூட கட் பண்றேன், என்னால காக்கா கட் பண்ண முடியாது மருமகளே. என்னால முடியாதுடி. இதெல்லாம் ஒரு வேலை, நீ இதுக்கு போய் பயந்துக்கிட்டு காக்கா வெட்டுறதெல்லாம் ஒரு வேலையா? காக்கா கதக்குன்னு வெட்டி போடுறதை விட்டுட்டு யோசிக்கிறேன். இங்க பாத்தீங்களா எப்படி ஒரு நிமிஷம் கத்த கத்த கதன்னு வெட்டிட்டேன், நீ இதுக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்க. சரி மருமகளே நான் உள்ள போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். என்னத்தை இப்படி சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க பிரியாணி செய்யும்போது பக்கத்துல நின்று அப்படி பக்குவமா செஞ்சு தரேன்னு சொன்னீங்க. ஆளாலுமே வேலை செய்யணும் சொன்னீங்க. நீங்க வெங்காயம் தக்காளி வெட்டினா நான் கறியை வெட்டிட்டேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து பிரியாணி பண்ணலாம். மொட்டையா பிரியாணி பண்ணலாம் சொல்லாத டீ, காக்கா பிரியாணி பண்ணலாம் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி எப்படி விக்கிறதுங்கறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க நேம் இப்ப நாம பார்க்கலாம். அர்ச்சனா, பாரி, ராதிகா, சூர்யா, ஐஸ், கரண்குட்டி, மனோஜ் பூங்குயில், தங்கத்துறைச்சி, ஐஸ்வர்யா, அருண்குமார், பிரியா, சங்கரி, மௌலி இவங்கெல்லாம் ஈரோட்ல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. தேங்க்ஸ் மை ஈரோட் ஃப்ரெண்ட்ஸ். தர்ஷினி, பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க. இந்த வீடியோட தொடர்ச்சி நெக்ஸ்ட் வீடியோல வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.